அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டா இருந்தாலும் சில பேசிக்ஸ் நம்ம பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதை எப்படி அணுகுறது? எப்படி அப்ரோச் பண்றது? செல்ஃப் ஸ்டடி அ ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் சேர்ந்த ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னென்ன அடிப்படையான விஷயங்கள், நான் எல்லாத்தையும் சொல்லப் போறதில்ல. பட் அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்கும். அத நம்ம ஹிஸ்டரி ஆப்ஷனலோடைய அந்த விஷயத்த வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கூடுதலா ஹிஸ்டரி ஆப்ஷனல் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்த ஆப்ஷனல் பசங்க எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியாவ நீங்க இதுல வளர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஹிஸ்டரி ஆப்ஷனல் பசங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, என்னோட கிஷோர் ஃபார் ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த டெலகிராம் சேனல்லயும் நீங்க வந்து யூ கேன் ஜாயின். ஓகேங்களா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆப்ஷனலுக்கா இருக்கட்டும், எய்தர் யூ ஆர் செல்ஃப் ஸ்டடிங் ஆர் யூ ஹவ் ஜாயின்ட் இன் எனி இன்ஸ்டிடியூட், நீங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த சிலபஸ் ஃபர்ஸ்ட். எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ பை ஹார்ட் அபவுட் த சிலபஸ். சிலபஸை வந்து பை ஹார்ட்டா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் என்ன அப்படின்னா, அந்த சிலபஸுக்கு உண்டான அந்த வார்த்தைகளை நீங்க எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும், படிக்கணும். உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் புரியணும். வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா, அந்த அர்த்தம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்னங்கிற அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு என்ஷூர் ஃபர்ஸ்ட். ஓகே. கூடுதலா இது உங்களுக்கு இப்ப செல்ஃப் ஸ்டடிங் ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கிற மாதிரி வரும். அட்லீஸ்ட் அந்த மினிமமா ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எடுத்த உடனே வந்து ஒரு ஹையர் எண்ட் புக்ல நீங்க எண்ட் அப் ஆயிடாதீங்க. அதுக்கப்புறம் அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடும். ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் நீங்க யூ வில் டிராப் தோஸ் புக்ஸ். ஓகேங்களா? சோ கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன புக்ஸ் படிச்சாலும் சரி, அதை ஒரு 3-4 வாட்டியாவது படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்ன புக்ஸ் படிக்கிறீங்களோ அத ஒரு 3-4 வாட்டியாவது படிங்க. ஓகேங்களா? தேர்ட் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் விச் இஸ் நோட்ஸ் மேக்கிங். ஓகேங்களா? நோட்ஸ் மேக்கிங் இப்பதான் வந்து அடுத்து வருது. அதுல நமக்கு என்ன தேவை? ஒரு நோட்ஸ் ஏன் தேவை? இப்போ ஒரு டெடிகேட்டடான நோட்ஸ் வேணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஏன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நோட்ஸ் எழுத 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 உங்களுக்கு அதுல வந்து ஒரு ஹோல்டு கிடைக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ரிப்பிட்டேட்டிவான ரெப்பிட்டேட்டிவ் ரிவிஷன் ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெடிகேட்டட் நோட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நோட்ஸ் வந்து எந்த பேசிஸ்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நோட்ஸ் இல்ல சார், இல்லனா வந்து உங்களால எதுவும் பண்ண முடியாத பட்சத்துல கூட ஒரு பேஸ் நோட்ஸா நீங்க எதை வச்சுக்கலாம் ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் ஏதாவது இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்லயே வந்து விற்பாங்க. ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்ட்டு. அந்த நோட்ஸோ இல்லைன்னா டாப்பர்ஸ் அவங்களே தானா முன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்லயோ இல்லைன்னா வந்து டெலிகிராம் சேனல்ஸ்லயோ அவங்களே அவங்களோட நோட்ஸை கொடுப்பாங்க. அந்த நோட்ஸையோ ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய மொழியில அவங்க எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல அவங்க எழுதியிருப்பாங்க. எடுத்த உடனே உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகேங்களா? அப்ப என்னென்ன டாபிக்ஸ்லாம் அவங்க கவர் பண்றாங்க? எப்படி கவர் பண்ணியிருக்காங்க? அதோட ரேஷனாலிட்டி என்ன? அப்படிங்கிற அந்த நோட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணி, நீங்க ஒரு பேஸ் நோட்ஸ் எடுத்து வைங்க. ஓகேங்களா? செகண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு இன்டகிரேட் த டாபிக். ஓகேங்களா? இன்டகிரேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்டகிரேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வித் போத் பிவைக்யூ ஆஸ் வெல் அஸ் சிலபஸ். இதுதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை நீங்க இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்க்கு அட்லீஸ்ட் முடிச்சு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஹாவ் அ ஒரு டெடிகேட்டிவ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி தயாராயிடும். இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படிங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட எல்லா வருஷத்துலயும் இப்போ எந்தெந்த வருஷம் நீங்க எடுத்துக்கலாம்னா, சாம்பிள் சைஸ் 2011ல இருந்து 2025 வரைக்கும் நீங்க எடுத்துக்கணும். கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எல்லா வருஷமுமே அந்த ஒரு ஒரு சில டாபிக், குறிப்பிட்ட டாபிக் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். வேற வேற ஃபார்மேட்ல வேற வேற விதத்துல டைமென்ஷன்ஸ்ல ரிப்பீட் ஆகும். பட் அந்த டாபிக் ரிப்பீட் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்.
ஓகேங்களா? அதுதான் இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்டான டாபிக். அத தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா நீங்க எடுத்து வைக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஓவராலா எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஓவராலா எல்லாத்தையுமே படிச்சிருந்தா தான் இந்த அடுத்த ஸ்டேஜ்க்கே உங்களால வர முடியும். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் அவே டோன்ட் ஜம்ப் இன்டு திஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒண்ணுமே புரியாது, பேஸே இருக்காது, உங்களுக்கு எதுவுமே வந்து விளங்காது. ஓகே? சோ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு ஒரு 3-4 வாட்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தென் கம் ஹியர் இந்த ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறம் வாங்க. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வழியா அதை எப்படி பண்ணலாம், ஒவ்வொரு டாபிக்கையும் எப்படி வந்து நீங்க பண்ணலாம்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேங்களா? இப்ப சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதாங்க சிலபஸ். ஹிஸ்டரி ஆப்ஷனலுடைய சிலபஸ் இது. ஓகேங்களா? ஹிஸ்டரி ஆப்ஷனல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களே கொடுத்திருப்பாங்க. ஆரிஜின், டேட், எக்ஸ்டென்ட், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிக்ளைன், சர்வைவல், இந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இவங்களே டீடைல்டா கொடுத்ததால தான் ஹிஸ்டரி ஆப்ஷனல் சிலபஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி ஒரு மித் இருக்கு. ஓகேங்களா? அது அப்படி கிடையாது. இவங்களே எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. நம்மளோட வேலை வந்து ரொம்பவே மிச்சமாயிடும். இந்த ஹிஸ்டரி ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேலை ரொம்ப ரொம்ப மிச்சம். ஏன்னா அதுல இருந்து அவங்க தாண்டி கேட்கவே மாட்டாங்க. மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுக்குள்ளேயே எல்லாமே ஓவராலா கவர்ட் ஆயிருக்கும். அப்ப அதுக்கு உட்பட்டு நம்ம படிச்சாலே போதும். we will be able to write a decent or good answers. ஓகேங்களா? இப்ப அதுக்கு அடுத்து வாங்க. சிலபஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரிஜின் வேணும், கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும், டிக்ளைன் வேணும், சர்வைவல் வேணும். இதுதான் வந்து இருக்கிறதுலே இம்பார்ட்டன்டான ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வாங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. பாஸ்ட் 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். 2011ல இருந்து 2025 வரைக்குமான கொஸ்டின் பேப்பர். ஹிஸ்டரி ஆப்ஷனல்ங்கிறதுனால கூடுதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it will be also repeated in history syllabus. It's repeated in IFOS exams as well as GS exams. இந்த கொஸ்டின்ஸையும் நம்ம we will have to consider. ஏன்னா நிறைய அந்த டைமென்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதே தான் உங்களுக்கு சொசைட்டி சோசியாலஜி எடுத்தவங்க சொசைட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்ஐஆர் எடுத்தவங்க வந்து GS 2ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். பப்ஆட் எடுத்தவங்களும் வந்து எத்திக்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி கவர்னன்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷனல்ல இந்த மாதிரி ஜிஎஸ் ஓட ஓவர்லேப் ஆகுதோ, ஐஎஃப்எஸ் ஓட ஓவர்லேப் ஆகுதோ அந்த கொஸ்டின்ஸையும் சேர்த்து எடுத்து பாருங்க ஃபார் அனாலிசிஸ். மத்த ஆப்ஷனல் பசங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரேச்சர் இருப்பீங்க, சிவில் இன்ஜினியரிங் இருப்பீங்க, அவங்க உங்களுடைய ஆப்ஷனல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து பாருங்க. இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம சிலபஸை பார்த்தாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ பிஒய்கியூ எடுக்கிறோம். பிஒய்கியூ எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் எடுத்து அதுல வந்து இந்த மாதிரி பிரிங்க. ஆரிஜின் இருக்கா, ஆரிஜின்ல என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பிரிங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து டிக்ளைன் இருக்கும். இங்க டிக்ளைன் இருக்கா, அதுக்கப்புறம் டிக்ளைன்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு செப்பரேட் த கொஸ்டின்ஸ் அண்ட் அதை வந்து ஒரு கொஸ்டினா வந்து அந்த அதுக்குள்ள என்னென்ன கொஸ்டின் இருக்குங்கிறத ஃபிட் பண்ணுங்க. இயரோட ஃபிட் பண்ணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்ப ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப ஆரிஜின்ல 2 வாட்டி கேள்வி கேட்டிருக்கான். ஓகேங்களா? 2 வாட்டி கேள்வி கேட்டிருக்கான். அந்த கேள்விகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா, ரைஸ் ஆஃப் அரப்பன், அப்புறமா வந்து ரிசல்ட் ஆஃப் அரப்பன், இதோட ரிசல்ட், இந்த அரப்பன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதனுடைய ரிசல்ட்டா இருக்கு அப்படிங்கிற அந்த ஆரிஜின் தியரிஸ நம்ம படிச்சிருப்போம். அதை தான் அவங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபீச்சர்ஸ்ல அது வந்து ஹோமோஜினியஸா இல்லைன்னா வந்து டைவர்ஸா, அதுக்கப்புறம் அதோடைய சாலியன் ஃபீச்சர்ஸ் என்னன்னு ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க 2025ல. அதே மாதிரி பிரசன்ட் டே ரெலவன்ஸ், அர்பன் பிளானிங்கோட பிரசன்ட் டே ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு வாட்டி ஒரு ஜிஎஸ்ல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு ஐஎஃப்ஓஎஸ்ல கேட்டிருக்காங்க. டவுன்ஷிப்ஸ் என்ன மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சோ இது செட்டில்மெண்ட் ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி செட்டில்மெண்ட் எக்காலஜி, வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி, அதுக்கப்புறம் ஆரிட் ஏரியாஸ்ல இது செட்டில் ஆயிருக்கு ஏன் அப்படிங்கிற அந்த ரீசன். அதுக்கப்புறமா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் சப்சிஸ்டன்ஸ் பேஸா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்க ஆர்டிஸ்டிக் பீப்புளா இவங்க அப்படிங்கிற அந்த கேள்வியா இருக்கட்டும். ட்ரேட் அண்ட் கிராஃப்ட பத்தி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பழைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்ப கேட்கல. ஓகேங்களா? ஆனா சப்சிஸ்டன்ஸ் பேஸ்லயே அந்த ட்ரேட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் கூட ஓரளவுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சொசைட்டி அண்ட் ரிலிஜியனை பொறுத்த வரைக்கும் சீல்ஸை வச்சு அவங்க வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. சீல்ஸை வச்சு சோசியோ எக்கனாமிக் ரிலீஜியஸ் லைஃப்பை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, அவங்க ஏஸ்தட்டிக் பீப்புளா,
அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிக்ளைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காமனா மெனி ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் அப்படின்ற ஒரு கேள்வியும், அதுக்கப்புறமா வந்து பர்டிகுலரா வந்து எக்கலாஜிக்கல் டீகிரடேஷன்ஸ் வச்சு நிறைய கேள்விகளும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஆங்கிள்ங்க. இந்த ஆங்கிள்ஸை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க. இப்ப பிவைக்யூல இருந்தும் சிலபஸ் பேஸ்டா பிரிச்சு அந்த ஆங்கிள்ஸை எடுக்கிறீங்க. இது வரைக்கும் கேள்வி எதுல கேட்கலன்னா டிக்ளைன் அண்ட் சர்வைவல்ல கேட்கல. ஆஃப்டர் 2011 அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறமா அப்புறமா கேட்கல. ஓகேங்களா? சோ ஆனா நம்ம கேட்டிருக்காங்கங்கிறதுனால ஓவராலா கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே? அதை அப்படியே விட்டுட்டும் போயிடக்கூடாது. இப்ப அந்த இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த சிலபஸ பிவைக்யூல ஃபிட் பண்றீங்க. அந்த பிவைக்யூல இருந்து டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த ஹைலைட் பண்ண விஷயங்களை நான் டைமென்ஷன்ஸா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டைமென்ஷன்ஸா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கொஸ்டின்ஸையும் அந்த இயர்ஸ் என்னென்ன இயர்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்குங்கிறதையும் அந்த இயர்ஸையும் போட்டுறீங்க. ஒரு ஐடியாக்கு. ஓகேங்களா? அப்ப ஐடியாக்கு போட்டுட்டோம் அப்படின்னா ரைஸ் ஆஃப் அர்பன், அதுக்கப்புறமா வந்து இது அவுட் சைடு இன்ஃபுளுன்ஸா, சடனா, கிராஜுவலா அப்படிங்கிற அந்த தியரியை படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து செட்டில்மெண்ட் ஃபீச்சர்ஸை பத்தி நம்ம படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து எக்கனாமியை பத்தி படிக்கணும். சொசைட்டியை பத்தி படிக்கணும். பரியல் கஸ்டம்ஸ், சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த சீல்ஸை பத்தி படிக்கணும். அப்புறமா வந்து டிக்ளைன் ஆஃப் ஹரப்பால காசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அப்படிங்கிற இந்த இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். இது என்னென்ன படிக்கணும், எதை பத்தி படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஏரியாஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குன்னு ஒரு 4 ஒரு 5 பாயிண்ட் நம்ம எடுத்து வைக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு படிக்கிறீங்க, ஆல்ரெடி ஒரு ஒரு 3-4 வாட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ படிச்சிட்டீங்க. அந்த புக்ஸ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் பிவைக்யூ பாக்குறீங்க, சிலபஸ பாக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த பிவைக்யூல இருந்து டைமென்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறீங்க. இப்ப மறுபடியும் நீங்க அந்த புக்கை படிக்கும் போது இந்தந்த டைமென்ஷன்ஸ்ல இருக்க பாயிண்ட் எடுத்து வைக்கணுங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் டாபிக்கை பொறுத்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இன்னும் நான் ஒரு படி மேல போய் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் இப்போ ஆரிஜின்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இத ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நானா ஒரு கேள்வியை உருவாக்கி அதுவும் பேஸ் கேள்வியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆரிஜின் தியரிஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த பேஸ் தியரி ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அர்பனைசேஷன் இந்த இந்த பாயிண்ட் தானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப இதையே ஒரு கேள்வியா வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் ஃபார்மேட்ல ஒரு ஒரு விஷயத்த வடிவமைச்சிருக்கேன். ஓகேங்களா? பட் இது எல்லாத்தையுமே நம்மளால எழுத முடியாது. பட் இது எல்லாமே நம்ம படிச்சாதான் அங்க என்ன கேக்குறாங்களோ அந்த கொஸ்டினை பொறுத்து நம்ம இந்த ஆன்சர்ஸ போடலாம். ஓகேங்களா? சோ அப்படி வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஒரு 15 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 15 கொஸ்டினையும் நான் சுருக்கி ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் ஒரு கொஸ்டினா ஆக்கி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 கொஸ்டினுக்கு எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்கேன். இந்த 4 கொஸ்டின் நான் என்ன பண்றேன்னா அதுக்கான ஒரு ஃபார்மேட்டை நான் வந்து உள்ள கொண்டு வந்து அந்த டைமென்ஷன்ஸை கொண்டு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதுக்குன்னு ஸ்டாண்டர்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஏஐயோட ஹெல்ப்போட சேர்த்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பேஸ் ஒரு ஆன்சரை கிரியேட் பண்ணிருக்கேன். ஸ்டாண்டர்ட் புக்ஸை ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணணும், நம்ம கண்டென்ட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை ஏஐ கிட்ட போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சுருக்கி நம்ம வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆரிஜின் தியரி, அதுக்கப்புறமா வந்து ட்ரேடு, ஆர்டிஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் பரியல் கஸ்டம்ஸ் நம்ம பார்த்தோம். அது எப்படி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் த அர்பன் லைஃப். அர்பன் லைஃப்னா என்னது? எல்லாமே இதுல அடங்கிடும். இந்த அர்பன் லைஃப் அப்படிங்கறதுலயே சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ரிலீஜியஸ் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அடங்கிடும். இப்போ ஆர்டிஃபேக்ட்ஸுக்கு சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ரிலீஜியஸ் இது என்ன இருக்கு? ட்ரேட் ரிமைன்ஸுக்கு சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு? பரியல் கஸ்டம்ஸுக்கு சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ட்ரேட் ரிமைன்ஸ் என்ன இருக்கு? ஸோ இப்படி எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒவ்வொரு விஷயங்களை போட்டு ஹின்ஸ் மாதிரி எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் ரிவிஷன் தான், ஃபார் ரிவிஷன் பர்பஸ் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ரிவிஷன். ஓகேங்களா? இதுல இருந்து தான் மேக்சிமம் அவங்க கேள்விகள் கேட்க போறாங்க. இப்போ நம்ம இந்த சோசியல் லைஃப் அர்பன் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த டிக்ளைன் ஃபேக்டர்ஸ், வேரியஸ் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த டிக்ளைன். அப்ப டிக்ளைன் தியரி சிலது இருக்கு. ஓகேங்களா? ஆரியன் இன்வேஷன் தியரி, அப்புறம் சீஸ்மோலாஜிக்கல் தியரி, ஹைட்ரோலாஜிக்கல் தியரி. ஸோ இந்த மாதிரி இந்த தியரின்னு கூட போட தேவையில்ல. ஓகேங்களா? எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் என்ன, கிளைமேட் சேஞ்ச் என்னன்ட்டு
ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் ஏதோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பேரை மட்டும் போட்டா போதும். ஓகேங்களா? ரொம்ப பேரோட பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஹிஸ்டாரியன்ஸ் நிறைய கோட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதுவும் வந்து இந்த மாதிரி தியரி டிபேட்ஸ்ங்கிறதுனால தான் ஹிஸ்டாரியன்ஸ் பேரே கோட் பண்றோம். அப்படி இல்லைன்னா அதுவுமே தேவை கிடையாது. ஓகே. சோ இந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட் ஓவராலா வந்து கண்டினியூட்டி என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள். அப்ப கண்டினியூட்டி என்ன இருக்கு? பாட்ரி இருக்கு, ரைட்டிங் சிஸ்டம் இருக்கு, லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் இருக்கு. அது எதுக்குன்னு ஒரு இது யூஸ் பண்றாங்க. இங்க இருந்து இதை எடுத்திருக்காங்க, இங்க பாருங்க அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம். இதை மறுபடியும் திருப்பி 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 இப்போ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா ஒரு 5 வாட்டி 10 வாட்டி நம்ம இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எந்த கேள்விகள் எப்படி கேட்டாலும் ஐவிசில இருந்து எப்படி கேட்டாலுமே இதுல இருந்து தான் அவங்க கேட்க போறாங்க. அதை கேட்கறத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to reconstruct again and again this kind of அதை எழுதி எழுதி பார்க்கணும். இப்ப நம்ம கண்டென்ட்டை ஏத்திட்டோம். இப்ப நம்ம அடுத்து வந்து எப்படி கேக்குறாங்கங்கிறத பொறுத்து எழுதி பார்க்கறதன் மூலமா அதுக்கப்புறம் ஒருத்தர் கிட்ட கரெக்ஷன் வாங்குறதன் மூலமா தான் we are going to rectify those mistakes. அப்போ இது லேயர் பை லேயரா தான் நீங்க இந்த ஆப்ஷனலை உங்களால வந்து இது பண்ண முடியும். இதுல எந்த இடத்துல நீங்க தடப்பட்டாலுமே உங்களோட ஆப்ஷனல் வந்து அடி வாங்கும். ஓகேங்களா? இப்ப நான் வெறும் படிக்க மட்டும் செஞ்சுட்டேன். இப்ப நான் வந்து போயிட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு சேர்ந்து நான் வந்து ஆப்ஷனல் கிளாஸஸ் முடிச்சிட்டேன். எனக்கு போதுமானா மத்த விஷயங்கள் நீங்க எதுவுமே பண்ணல. அப்போ உங்களுக்கு அது போதாது. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் அவங்களால கொடுக்க முடியும் ஒரு இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? சோ அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு யூ ஹேவ் டு ஸ்ட்ரைவ் யுவர் ஓன் நோட்ஸ். அப்பதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா நம்ம என்ன பண்ணணும்னா எழுதியும் பார்க்கணும். வெறும் நான் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை படிக்கல, இல்லைன்னா நான் அதை படிச்சுட்டேன் ஆனா நான் அங்க போய் எழுதிக்கிறேன் அப்படின்னா அதுவுமே செட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ நோட்ஸையும் மேக் பண்ணணும், எழுதியும் பார்க்கணும், ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு அதை கரெக்ஷனும் வாங்கணும், அதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவ் பண்ணி திருப்பியும் எழுதி பார்க்கணும். இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ண 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 பண்ணதான் நீங்க யூ வில் இம்ப்ரூவ். ஓகேங்களா? நான் வெறும் படிக்க மட்டும் செய்யறேன் சார், நான் படிக்கவே இல்லை, நான் எழுத மாட்டேன் இப்படின்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ won't இம்ப்ரூவ். ஓகேங்களா? இது எல்லாருமே பண்றாங்க. அப்போ அதாவது பாஸ் பண்றவங்க எல்லாருமே பண்றாங்க. அப்ப நம்மளும் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஓகேங்களா? சோ திஸ் வில் பி ஐ ஓப்பனர் அண்ட் அவேர்னஸ் வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த மாதிரி தான் உங்களோட ஆப்ஷனல்ஸுக்கும் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? இது ஹிஸ்டரி ஆப்ஷனல் பசங்க இப்படி இந்த இந்த விஷயங்களை எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ்ல இதே மாதிரியே நீங்க நிறைய பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா? சோ இனிஷியலா எனக்கு ரொம்ப ஒரு எசிடேஷனா இருக்கு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்து எழுதுங்க. பார்த்தே எழுதுங்க. ஆன்சர்ஸ் கூட நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து எழுதுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? அந்த எழுதுற அந்த விஷயம் வரட்டும் முதல்ல. அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. பாயிண்ட்ஸ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏற ஏற பிரெயின் ஸ்டார்ம் பண்ற அந்த பழக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்க்காம எழுதி பாருங்க. ஓகேங்களா? அத கம்பேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கோங்க. ஓவர் த பீரியட் எதுவுமே வளராது. ஓவர் த பீரியட் தான் வளரும். ஓவர் நைட்ல எதுவுமே வளராது. ஓகேங்களா? சோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டிங் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் யூ ஹாவ் டு கிளியர். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டிங் எழுத 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 பழகாம உங்களுக்கு யூபிஎஸ்சில மோட்சம் கிடையாது. ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு பாருங்க, படிங்க, எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.